அதிகாரத்தின் வாசலை அடைவதற்கு முன் அந்த தலைவர் முள் பாதையில் நடந்தார். எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்பியும் போராட்டங்களை தூண்டியும் அவருக்கு அடுக்கடுக்கான தடைகளை உருவாக்கின. அவர் தனது தூக்கத்தையும் அமைதியையும் இழந்து மௌனமாக துடித்தார். ஆனால் சாமானிய மக்களுடனான தொடர்பை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. அவர் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு அவதூறும் அவர் தனது அடித்தளத்தை உருவாக்க பயன்படுத்திய கல்லாக மாறியது. தேர்தல் முடிவுகள் ஒரு அதிசயம். 116 இடங்கள். அவர் மக்கள் செல்வாக்கை வென்றிருந்தார். ஆனால் சட்டம் 118ஐ கோரியது. மிகப்பெரிய கட்சியாக இருந்தும் ஆளுநர் மாளிகையின் கதவுகள் அவருக்கு திறக்கப்படவில்லை. 3 முறை அந்த தலைவர் ஆளுநர் மாளிகையின் வாசலுக்கு சென்றார். 3 முறையும் அவர் அலட்சியப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். எதிர்க்கட்சிகள் அவரை பார்த்து சிரித்தன. அவர் உடைந்து போவார் அல்லது அந்த 2 இடங்களுக்காக தனது கொள்கைகளை விலை பேசுவார் என்று நம்பினர். தன்னுடைய இருண்ட நேரத்தில் அந்த தலைவர் அண்ணாவின் அரசியல் பார்வையை நினைவு கூர்ந்தார். ஜனநாயகம் என்பது அறிவாளிகள் தேர்ந்தெடுத்த அறிவாளிகளால் ஆளப்படுவது என்பதை அவர் உணர்ந்தார். குதிரை பேர அரசியலில் ஈடுபட அவர் மறுத்துவிட்டார். பதவி என்பது தோளிலே போடும் துண்டு, அது இடுப்பிலே கட்டுகின்ற வேட்டி இல்லை என்ற அண்ணாவின் கூற்றை அவர் நினைவில் கொண்டார். இந்த பொறுமை இறுதியில் மற்றவர்களின் இதயங்களை வென்றது. பணத்திற்காக அல்லாமல் அவரது நேர்மைக்காக அவர்கள் அவருடன் இணைந்தனர். இறுதியாக பதவி பிரமாணம் நடைபெற்றது. ஆனால் வேலை அப்போதுதான் தொடங்கியது. அவர் விருந்துகளுடன் கொண்டாடவில்லை. நேரடியாக தொழிற்சாலைகளுக்கும் சென்றார். அண்ணா வலியுறுத்திய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றுடன் அவர் ஆட்சி செய்தார். 118ஐ அடைவதற்கான பாதை நீண்டதாகவும் வேதனையாகவும் இருந்த போதிலும் அவர் பெற்ற அதிகாரம் தன்னை அங்கு அமர வைத்த மக்களை காக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதை அவர் நிரூபித்தார்.